கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்க விழா இன்று மாலை நடைபெறவுள்ளது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தி. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் அந்த விரிவாக்க விழாவானது இன்று மாலை நடைபெறுகிறது. தற்பொழுதே மகளிருக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கும் பணியும் தொடங்கப்பட்டிருக்கிறது. மாலை விழா நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்போது இருந்தே மகளிருக்கு கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய 17 லட்சம் மகளிருக்கு அவர்களுடைய வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்த விரிவான தகவல்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, கூடுதல் விவரம். வணக்கம். தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே திமுக தன்னுடைய 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையின் போது மகளிருக்கு ரூபாய் 1000 ரூபாய் மகளிர் உரிமைத்தொகையாக வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். இந்நிலையில் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தற்போது அந்த 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. தகுதியான மகளிர்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதற்கட்டமாக பெண்களுக்கு ரூபாய் 1000 அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் கட்டமாக 17 லட்சம் பெண்களுக்கு தங்களுடைய வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ள நிலையில் தற்போது இன்று காலையே பெண்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. வெல்லும் தமிழ் பெண்கள், தமிழ்நாட்டின் சாதனை பெண்களின் மாபெரிய வெற்றி கொண்டாட்டம் என்ற தலைப்பில் இன்று மாலை இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 2வது கட்ட விரிவாக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் துவங்கி வைக்கிறார். கிட்டத்தட்ட 1,13,75,492 மகளிர் உரிமை தொகை வங்கிகளுடைய கணக்கில் வைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 17 லட்சம் முதல் 20 லட்சம் வரை மகளிர்களுக்கு உரிமைத்தொகை விரிவாக்கம் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை 30,838 கோடி நிதி மகளிர் உரிமை தொகை கீழ் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 2023-24 ஆண்டிற்கான 123 கோடி நிதி ஒதுக்கீட்டில் அதில் 7,926 கோடி மகளிர் உரிமை தொகைக்கு என்று தனியாக வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25 நிதியாண்டிற்கான 13,807 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் 13,790 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருகிறது. 2005 ஆண்டில் நவம்பர் மாதம் வரை 13,813 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு மிகவும் கூடுதலாக 9,121 கோடி ரூபாய் மகளிர் உரிமையும் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் 2ஆம் கட்ட விரிவாக்க நிகழ்ச்சியை இன்றைய தினம் நேரு ஸ்டேடியத்தில் நடத்திருக்கிறார். அமைச்சர் உதயநிதி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பல்வேறு அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழக சார்பில் சாதனை படைத்த பெண்களும் இந்த நிகழ்ச்சியில் கௌரவப்படுத்த இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி இன்று மாலை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கிறது.